ஹாய் டு ஆல், வெல்கம் டு பகதி டாக்ஸ். இன்றைக்கி டேட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆகஸ்ட் 7. இந்த நாளை நாம் தேசிய கைத்தறி தினமாக கொண்டாடுறோம். ஸோ இந்த நாளை பர்டிகுலராக நாம் ஏன் கைத்தறி தினமாக கொண்டாடுறோம் அப்படிங்கிறதுக்குண்டான காரணத்தையும், இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு 10 இடங்கள், அங்கே என்ன நெசவு செய்யப்படுது, அங்கே என்ன வித்தியாசமான முறையில் மக்கள் அந்த காலத்தில் நெசவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும், அதனோட சிறப்புத்தன்மை என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம துணி வகைன்னு எடுத்துட்டா 100 வகைக்கு மேலே இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பெரும்பாலும் இருந்தது பருத்தி, அதை தாண்டி கம்பளி, அதை தாண்டி பட்டு. ஸோ இந்த 3 தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அப்போதைய காலகட்டத்தில் ஆங்கிலேயர் உள்ளே வந்தப்போ அவங்களோட துணிகளை விற்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போது நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1905 சுதேசி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனோட நோக்கம் என்னென்னா, வெளிநாட்டு பொருட்களை வந்து நீங்கள் வாங்கக்கூடாது, உள்நாட்டு பொருள் மட்டும்தான் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனோட ஒரு பகுதியாக ஆங்கிலேயர் விற்ற துணிகளை வந்து யாரும் வாங்கக்கூடாது, நம்ம மக்கள் நெசவு செஞ்ச, நம்ம மக்கள் கஷ்டப்பட்ட கையால் உற்பத்தி செஞ்ச துணிகளை தான் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரை அவங்க போடுறாங்க. ஸோ இந்த சுதேசி இயக்கம் வந்து 1905 எக்ஸாக்டாக ஆகஸ்ட் 7 வந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த நாளை நாம் என்னவோ கொண்டாடுறோம்னா தேசிய கைத்தறி தினமாக கொண்டாடுறோம். அப்படி கொண்டாடலான்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் வந்து 2015 இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 2015 நம்ம நாட்டில் இந்த நாள் தேசிய கைத்தறி தினமாக கொண்டாடப்படுது. அடுத்ததாக நாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய 10 ஃபேமஸான கைத்தறி சார்ந்த இடங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும், அங்கே என்ன உற்பத்தி செய்ய போகிறோங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா பனாரஸ் பட்டு. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பனாரஸ் பட்டு உற்பத்தி செய்யப்படுது. இது உலக அளவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. எதுக்குன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இதனோட ஜரிகை வேலைப்பாடுகள் சிறந்ததாகவும், முகலாயர் கால கலை நுணுக்கங்களை இது பிரதிபலிக்கிறதாகவும் இருக்குது. கல்கா பெல் அப்படிங்கிற ட்ரெஸ் வகையில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ளவர்ஸோட டிசைனை அவங்க நெய்கிறாங்க. ஸோ இதுவும் உலக அளவில் பிரசித்தி பெற்றதாக இருக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் அரச குடும்பத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் இந்த பனாரஸ் பட்டை வந்து உடுத்திட்டு இருந்தாங்க. அதில் இவங்க உண்மையாலுமே தங்க இலைகளையும் வெள்ளி இலைகளையும் வச்சு நெய்திருக்காங்க. அடுத்தடுத்த காலகட்டத்தில் இந்த புடவையோட முக்கியத்துவம் ரொம்ப அதிகமாகிறதுனால ரொம்ப சிறப்பான நாட்கள், அதாவது திருமணங்கள் மற்றும் சிறப்பு நிகழ்வுகள் மட்டும்தான் இந்த புடவை பயன்படுத்தப்படுது. ஒரு சில இடங்களில் இந்த டிசைன் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் இந்த சேரீயில். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, ஒரு சின்ன டிசைனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மாத கணக்கில் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டாவதாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஊர் காஞ்சிபுரம் பட்டு. ஸோ இந்த காஞ்சிபுரம் பட்டு உலக அளவில் எப்படி சொல்லப்படுதுன்னா குயின் ஆஃப் சில்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல கலரு, கான்ட்ராஸ்டான பார்டரு, அப்புறம் சேரீயில் வந்து கோயில் டிசைனை பின் பண்ணுறது. இந்த காரணத்தினால இது வந்து ரொம்ப ஃபேமஸாக பார்க்கப்படுது. இது பெரும்பாலும் மல்பெரி பட்டு மூலம் நெய்யப்படுது. தங்க ஜரி, அதாவது தங்க கலரில் இருக்கக்கூடிய ஜரியை யூஸ் பண்ணி வியூ பண்ணுறாங்க. கோயில் நகரமான காஞ்சிபுரம் தான் இந்த பட்டோட பிறப்பிடமாக சொல்லப்படுது. இதனோட பாரம்பரியம் வந்து பார்த்திங்கன்னா 400 ஆண்டுகள் பழமையானதாக இந்த காஞ்சிபுரம் பட்டு இருக்குது. மூணாவதாக பார்க்கக்கூடியது பாஸ்மினா சால்வை. லடாக்கோட உயரமான மலைப்பகுதியில் சாங்தாங்கி அப்படிங்கிற ஒரு ஆட்டோட இனம் வாழுது. ஸோ இந்த ஆட்டோட தோலில் இருந்து கம்பளி எடுத்து அதிலிருந்து ரொம்ப மென்மையான கம்பளி இலைகளை கொண்டு இது மரத்தறிகள் மூலமாக இது நெய்யப்படுது. ஒவ்வொரு பாஸ்மினா துண்டும் ரொம்ப ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடுகள் கொண்டு தான் இருக்குது. ஸோ ஒரு சால்வை உருவாக்கவே கிட்டத்தட்ட ஒரு பல மாதங்கள் வரையும் உருவாக்குறது ஆகுன்னு சொல்லப்படுறாங்க. இதனோட தன்மை எப்படி இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அதிக குளிரை தாங்கக்கூடியதாகவும் வெப்பத்தை தக்க வைக்கக்கூடியதாகவும் இந்த சால்வை இருக்குது. அதனால் உலகம் ஃபுல்லாக இது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. மேலும் இது மிருதுவான தன்மை கொண்டதாகவும் காணப்படுது. சில நேரங்களில் வந்து இந்த சால்வை ஒரிஜினலாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்களாம், இதை வந்து தீயில போட்டு எரிச்சிருவாங்களாம். அப்படி எரிக்கும்போது ஃபுல்லாகவே சாம்பல் ஆயிருமா. அந்த சாம்பலில் வந்து அந்த சாங்தாங்கின்னு சொல்லக்கூடிய அந்த உண்மையாலுமே அந்த ஆட்டோட ரோமத்தை எரிச்சு என்ன ஸ்மெல் வருமோ அந்த ஸ்மெல்லு வருமா. எந்த ஏரியான்னு பார்த்துட்டிங்கன்னா மத்திய பிரதேசம் பகுதியில் சந்தேரி அப்படிங்கிற ஒரு துணி வகை ஃபேமஸாக இருந்திருக்கு. ஸோ இந்த சந்தேரிங்கிற துணி வகை என்னென்னா, நாம் ஒன்றா பருத்தியை யூஸ் பண்ணி துணிகள் அணைவோம் அல்லது பட்டை யூஸ் பண்ணி துணிகள் நெய்வோம். இந்த இடத்துல 2 இலைகளையும் ஒன்றா சேர்த்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைன் பெரும்பாலும் முன்னே எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த அரசகுமார மக்கள் தாங்கள் வச்சுருக்கக்கூடிய வெள்ளி மற்றும் தங்க பொருட்கள் சிலைகள் இருக்கும் இல்லையா, அதை டிசைன் பண்ணுறதுக்காக இவங்க வச்சுருக்காங்க. இதனோட இலக்கரக அமைப்பு, பளபளப்பான வெளிப்படைத்தன்மை போன்ற காரணத்தினால இந்த ஆடைகள் வந்து அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. அடுத்ததாக இக்கட்னு சொல்லக்கூடிய டிசைன். இந்த டிசைன் ஒடிசா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா போன்ற மாநிலத்தில் பரவலாக இருந்திருக்கு. இதுக்கு முதல்ல இவங்க என்ன பண்ணிடுவாங்க, டை அண்ட் டை ப்ராசஸ் மூலமாக தறியில் நூலில் ஏற்றுறதுக்கு முன்னாடி அந்த நூல்களுக்கு வந்து சாயம் பூசிடுவாங்க. ஸோ அந்த சாயம் பூசின நூல்கள் வந்து தறியில் ஏறினதுக்கப்புறம் ஒவ்வொரு டிசைன் பேட்டர்னை அவங்க ஃபிக்ஸ் பண்ணி நெய்வாங்க. ஸோ இந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி சம்பல்பூர் இக்கட், போச்சம்பள்ளி இக்கட்டுன்னு அந்தந்த ஏரியா மக்கள் தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தாங்க. ஆறாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா பட்டோலாங்கிற ட்ரெஸ் வகை குஜராத்தில் மேனுஃபேக்சரிங் பண்ணப்படுது. இதுக்கு பாரம்பரியமான சல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய சமூகத்தோட மக்கள் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அரசகுமார மக்கள் மட்டும்தான் இந்த டிசைனை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனோட டிசைனோட கிரேட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 2 பக்கமும் ஒரே மாதிரியே இருக்கும். இந்த பக்கம் ஃபேட் ஆகாமல் அந்த பக்கம் ஃபேட் ஆகாமல் 2 இடத்துலையும் ஒரே மாதிரியான டிசைன் ஒரே பேட்டர்னில் இருக்கும். ஸோ உலக அளவில் இது ஃபேமஸாக பார்க்கப்படுது. குஜராத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இதை, குஜராத்தில் இருக்காங்கன்னா இதை நம்ம கண்டிப்பாக வாங்கி ஆகணுங்கிற அளவுக்கு இதனோட ஃபேமஸ் இருந்திருக்கு.
அடுத்ததாக முகா சில்க்ஸ். அசாம் ஏரியாவில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இந்த முகா சில்க்ஸோட ஃபெசிலிட்டி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு துணியை வந்து நம்ம துவைக்க வந்து என்னமோ வெளுத்துரும் சாயம் போகும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த துணியை துவைக்க மறுபடியும் அது பளபளப்பு தன்மை அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த முகா போட்டு எதிலிருந்து உற்பத்தி ஆகுதுன்னா, ஆந்திரியா அசாமென்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புழு வகை இருக்கு இல்லையா, அந்த புழு வகை அஸ்ஸாம் மாநிலத்தில் மட்டுமே வளரும் தன்மை கொண்டது. அந்த காலகட்டத்துக்கு ஏற்ப மாதிரி, அதனோட தட்பவெப்பநிலைக்கு ஏற்ப மாதிரி மட்டும் அந்த புழு அங்கே மட்டும்தான் வளரும். ஸோ அதிலிருந்து உற்பத்தி செய்யப்படுது. 8வதா நம்ம பஞ்சாப் மாநிலத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய புல்காரி அப்படின்னு சொல்லக்கூடிய வகை. இந்த வகை பெரும்பாலும் எம்ப்ராய்டரியை பேஸ் பண்ணி இருந்தாலும் பாரம்பரியமாக உடை வகையில் இதுக்குன்னு தனி ஒரு மதிப்பு இருக்குது. என்னென்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இவங்க பட்டுல இருந்தும் பூக்களோட இதழ்கள் இருக்கு இல்லையா, அதிலிருந்து இவங்க மேனுஃபேக்சரும் பண்ணியிருக்காங்க ட்ரெஸ்ஸஸை. 9வது வந்து பார்த்துட்டிங்கன்னா கலம்காரி அப்படின்னு சொல்லக்கூடிய வகை. இது வந்து ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதியில் ஃபேமஸாக இருக்குது. ஸோ பேசிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இயற்கை சாயங்களை பயன்படுத்தி பருத்தி துணியில் வந்து இவங்க கையில் டிராயிங் பண்ணுவாங்க அல்லது பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க்கில் அவங்க எந்த மாதிரி டிசைனை யூஸ் பண்ணுவாங்கன்னா, புராண கதைகள், தாவரங்கள், விலங்குகள் போன்ற உருவங்களை இவங்க சித்தரிக்கிறாங்க. ஸோ இது நல்ல புராண கதையை சொல்கிற விதமாக இருக்கிறதுனால இது உலக அளவில் ஃபேமஸாக இருக்குது. 10வதா கடைசியாக வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, புஜோடின்னு சொல்லக்கூடிய குஜராத் பகுதியிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய துணி. ஸோ புஜோடின்னு சொல்லக்கூடிய பாரம்பரியமான மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பருத்தி கம்பளியிலிருந்து இதை நெசவு செய்கிறாங்க. அன்றாட தங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை வடிவங்களாக படங்களாக இவங்க அந்த ஆடையில் பூத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இயற்கையான சாயங்களை யூஸ் பண்ணி இதுக்கு கலர் கொடுத்துருக்காங்க. இந்த துணிகள் அந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் எதுக்கு யூஸ் ஆகிருக்குன்னா, மேய்ச்சல் சமூகம், அதாவது மேய்ச்சல் தொழிலை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சமூகம், ரபாரி சமூகம்னு சொல்லுவாங்க. அந்த மக்கள் யூஸ் பண்ணுற சால்வைக்காக பெரும்பாலும் இவங்க துணியை மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. இது போன்ற டெய்லி அப்டேட்ஸில் இருக்கக்கூடிய தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.